வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இனியா சீரியல் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல, அவர் வந்து ஜெயில போய் அவன் எப்படி செத்தான், அவனோட சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு, யாரும் அவனை வேணும்னு தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொன்ன காரணத்தை வச்சுக்கிட்டு, சரி எனக்கும் அப்படிதான் படுது, அங்க போய் எதனா தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. மாயாவோட ஆள் ஆல்ரெடி அங்க இருக்காங்கல்ல அந்த ஜெயிலோட, நான் இருந்து இங்க எந்த ஒரு தடையும் இல்லையே சார், நாங்கள் ஆல்ரெடி எல்லாம் ஃபுல்லா செக் பண்ணிட்டோம், நீங்க வந்து பார்த்தும் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல, என்னோட கடமை நான் வந்து பாக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம மாயாண்டி வேற லெவல்ல ஒரு பக்கம் தரமான சம்பவம் செஞ்சு வச்சுக்கிறான். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா அந்த அக்யூஸ்டுக்கிறான், அவன் வந்து அவனை கொலை பண்றப்போ அவன் தலைமுடி இருக்குது இல்ல, அந்த மயிரை கூட பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மயிரை பிடிங்க கீழே போட்டு இருக்காரு. அந்த மயிரை எடுத்துக்கிட்டு உடனே ஒரு கையில பட்ஸுக்கு இதெல்லாம் காதை நோண்டுறது, அதுவும் ஒன்று கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்தை வச்சு எதனா ஒன்று க்ளூ கிடைக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல யாருக்கு ஒத்தாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு அதை எடுக்கிறாங்க. என்னப்பா வாட்டனே எதுவும் தடையுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்டா இப்போ நடானா இத்தனை தடையும் கிடைச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சுபாஷ் வந்து, சார் இதெல்லாம் கூட்டுக்கலானீங்க சார், இவங்கெல்லாம் உண்மையா சொல்ல மாட்டாங்க, இவங்களெல்லாம் வச்சு செய்ய வேண்டிய விதத்தில் செஞ்சா எல்லாமே உண்மை வெளிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கரெக்டா சுபாஷ் நீ தான் ஏன் உண்மையாக்குற, எனக்காக பாத்துக்கலாம் வாயா, எல்லாரையும் ஒரு பக்கம் புட்டிச்சு அப்படியே சும்மா நண்டு நசுக்கிற மாதிரி நசுக்குனா எல்லாம் உண்மையும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அவனுங்க ஒருத்தனும் இந்த இடத்துல இருக்க மாட்டாங்களே, எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. இதை கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா தான் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல்ல, அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போய் இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி தடயங்கள் கிடைச்சு இதெல்லாம் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல இருக்கிற ஆளை வந்து டாக்டரை மாயா கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து நீட்டுறாங்க. நீ கொடுக்குற 4 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கும் நான் வந்து திருட்டுத்தனமா வேலை செஞ்சு என் லைஃப் லாங் இந்த கரியருக்கோசம் நான் எவ்வளவு படிச்சு கஷ்டப்பட்டு எப்பா பிச்சை எடுக்கிறதால பிச்சை எடுத்து வாழ்க்கை இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்து நின்னுக்கிறேன்னா, அதை வந்து ஒரே ஒரு 4 லட்சத்துக்கு கொடுத்து என் சொல்லிய முடியலன்னு பாக்குறியே, நீ எல்லாம் எப்படி இருப்ப, போயிரி போட்டாலும் என்னால் கொடுக்க முடியாதுமா, நீ வேலையை பார்த்துட்டு வாயை பத்திக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னோட லைஃப் இது, எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும், யாருக்காக நான் பயந்து எதுவுமே நான் உண்மையா சொல்லாம இருக்க முடியாது, நேர்மை என்னைக்கும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாயா வந்து அடே 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 டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர்னு சொல்லிட்டு சொல்ல, இவ்வளவு ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டாங்க, நீயா போயிட்டேன்னு நல்லது, ஏன்னா நான் விக்ராம கூட்டு சொல்லி விட்டுருவான், அவனே உன்னை கண்டுபிடிச்சிருவான், இருந்தாலும் நான் சொல்லி சீக்கிரம் அவனுமா சொல்லி பார்க்கலாம், அது வரை ஜாலியா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாய முடியும் ஒரு பக்கம் சைலண்டா அந்த இடத்த விட்டு போயிடுறேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரமுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துன்னு இருங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லுவேன், அவன் வந்து ரிப்போர்ட்டை வாங்க போலான்னு சொல்லிட்டு போறான், அந்த தடையை தலை எடுத்துன்னு அந்த நேரத்துல கரெக்டா நம்ம விக்ரம் போற கார் இருக்குல்ல, அதை வந்து லாரி மோதி எடுத்துங்க. என்னது லாரியா, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆமாங்க லாரி தாங்க. இந்த நேரத்துல விக்ரம் என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு, பதட்டம் ஒரு பக்கம் அதிகமாகுது, பிபி ஒரு பக்கம் ரைஸ் ஆகுது, ஒரு பக்கம் ரைஸ் ஆயின்னு இருக்கு, என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறான்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், தருகை.